நேற்று சிஎம் சார் ஒரு 32 பேத்துக்கு வேலை கொடுத்தாரு இல்லைங்களா? அதை எதிர்த்து பேசுகிற எல்லாத்துக்கும் நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன். இதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இந்த 32 பேத்துக்கு ஏன் வேலை கொடுத்தாங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா நீங்கள் உண்மையான ஆண்மகன் இல்லைங்களா? 32 பேத்துக்கு வேலை கொடுத்துட்டாங்க, ஐயோ வேலை கொடுத்துட்டாங்கன்னு ஆண்மகன் எல்லாம் அடிச்சுக்கிறீங்கள, அடிச்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் கொடுங்க. ரோடு போட்டேன்னு சொல்லி போடாத ரோட்டுக்கு 3 கோடி அடித்த அமைச்சரை பற்றி ஏன் கேள்வி கேட்கல? பிரைவேட்டு ஸ்கூலுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி 100 கோடி வரைக்கும் மோசடி பண்ணி வச்சாங்களா, அதை ஏன் கேள்வி கேட்கல? ஒவ்வொரு அரசாங்க வேலைக்கும் 8 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு லஞ்சமாக வாங்கிக்கிட்டு அதையும் அப்ரண்டிஸாக மட்டும் போட்டுக்கிட்டு அதையும் ஆட்சி மாறினப்பெல்லாம் மாற்றி இவங்கள அவங்கள தூக்குனாங்களா, அந்த அமைச்சரை பற்றி ஏன் கேள்வி கேட்கல? லஞ்சம் ஊழல்னு எல்லாம் கொடி கட்டிட்டு பிறந்தப்ப ஏன் கேள்வி கேட்கல? மோசடியிலேயே மோசடி, 4000 கோடி மோசடி, அந்த மோசடியை பற்றி ஏன் கேள்வி கேட்கல? இப்படி பல மோசடிலாம் கேட்க வேண்டிய இடத்துல எல்லாம் எந்த ஒரு மீசை வச்ச ஆண்மகனும் வந்து கேள்வி கேட்கல. இப்போ வந்து அவங்க ஒரு 32 பேத்துக்கு வேலை கொடுத்துட்டாங்களாம். ஐயோ கொடுத்துட்டாங்கன்னு அடிச்சுட்டு சாவுறீங்களாடா நாய்ங்களா? 32 பேத்துக்கு கருண் அடிப்படையில் கொடுத்தது வேலை கூட அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டராக இருந்துக்கோ, ஸ்டேஷனில் பெரிய ஐஜியாக இருந்துக்கோ, கலெக்டர் ஆஃபீஸில் நீ ஒரு கலெக்டராக இருந்துக்கோலாம் அவங்களுக்கு போஸ்டிங்லாம் கொடுக்கல. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கிறதுலே ஒரு அடிமட்ட வேலையை தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அந்த வேலையை அவங்க எந்திரிச்சு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு பல நாள் ஆகி போயிடும். இப்போ அதெல்லாம் கேள்வி இல்லை. 32 பேத்துக்கு வேலை கொடுத்துன்னு கேள்வி கேட்ட அத்தனை நாய்ங்களும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த விஷயத்துக்கெல்லாம் ஏன் கேள்வி கேட்கல? அப்போல்லாம் எங்கே போயிருந்துங்க? எங்கேயாவது வீட்டில் போயிட்டு உறங்கிக்கிட்டு இருந்தீங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள்.